டே, ஒரே டார்ச்சரா இருக்குடா. பகலெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியுது. ஆனா அந்த நைட் ஆனா மட்டும் பிரெயின் ஏதோ ஃபுல் மீட்டிங் போட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. முடியல. ஒய்டா? ஒய் ஒன்லி நைட்? அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். ரீபவுண்ட் காக்னிட்டிவ் ஃபோல்டுன்னு சொல்றாங்க. அது என்ன ஃபோல்டா? ஆமா, பகலெல்லாம் நீ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல பிஸி. ஃபோனு, பேசுறது, வேலை, ஸ்கூல், உன் பிரெயினுக்கு யோசிக்கிறதுக்கே டைம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அது பல தாட்ஸை சப்ரஸ் பண்ணி வைக்கும். அப்படின்னா சப்ரஸ் பண்ண எல்லாத்தையும் நைட் வெளியே கொண்டு வருதா? எக்ஸாக்ட்லி. நைட் ஆகும், சைலண்ட் ஆகும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம நின்னாலே உன் பிரெயினுக்கு அதுதான் டைம். நீ தள்ளி வச்ச எல்லா தாட்ஸையுமே ப்ராசஸ் பண்ணும். அதனாலதான் ஒரே தாட்டை 10 தடவை ரிப்பீட் பண்றோமா? எஸ், பிகாஸ் பிரெயின் அனலைசஸ் மூடுக்கு போயிருது. இதுக்கு பேரு காக்னிட்டிவ் லூப்பிங். ஒரு தாட் என்டர் ஆகும் போது அந்த தாட்டை 6 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து அனலைஸ் பண்ணுது. சரி, அப்பனா ஏன் யூசுவலா நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் வருது? அது பிரெயினோட சர்வைவல் மோட். நைட் குவைட்டா இருக்கும்போது பிரெயின் டேஞ்சரை ப்ரெடிக்ட் பண்ற ஹேபிட் இருக்கு. That's why worst case scenarios அதிகமா வரும். சொல்யூஷன் என்ன? சிம்பிள். Sleep before your brain starts a meeting and write down your thoughts before going to bed. அப்படி நீங்க உங்க தாட்ஸை தூங்குறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டீங்கன்னா பிரெயின் சரி இந்த தாட்டை சேஃபா சேவ் பண்ணி வச்சுட்டோன்னு நினைச்சுக்கிட்டு ஓவர் திங்கிங் குறையும். ஸோ பிரச்சனை ஏன் மேல இல்லை, நைட்ல பிரெயினுக்கு வேலை இல்லாதது தான். கரெக்ட். பிரெயினை பிஸி ஆக்குறது தான் ட்ரிக்.